என்னை ஹரிஜனன் என்றான். ஆண்டைகள் என்னை அடிமை என்றான். புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் என்னை மனிதன் என்றான் என்கிற உணர்வோடு குடியரசு தினத்தை சேரிகள் கொண்டாடும் நிலைமைக்கு ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொண்டாடும் விதமாக இங்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றத்துடைய பொறுப்பாளர்களை, இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற இயக்கத்துடைய ஒன்றிய துணை செயலாளர் ஆற்றல் மிகு கள போராளி அருமை தோழர் நடராசன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்துடைய ஒன்றிய துணை செயலாளர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தோழரே, இந்த ஒன்றியத்துடைய செயலாளர் வருங்கால மாவட்ட செயலாளராக பொறுப்பெடுத்து உங்களை எல்லாம் வழிநடத்த இருக்கிற தோழர் சக்திவேல் அவர்களே, பீம்சான இயக்கத்தின் பொறுப்பாளர் நம் சமூகத்தின் முன்னோடி அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையுடைய பொறுப்பாளர், மக்கள் மருத்துவர் என்ற ஒரு மகத்தான பெயரை எடுத்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசாக மக்களை வெளிப்படைய செய்கிற அருமை சகோதரி மருத்துவர் வைக்கம் மதி அவர்களே, கிராமவாசிகளே, பொறுப்பாளர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடியரசு தினம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக எழுதிய சட்டத்தை இந்த நாட்டிற்கு ஒப்படைத்த தினம் என்பது விடுதலை சிறுத்தைகள் என்கிற இயக்கம் வந்த பிறகுதான் நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது அரசியல் மேடை கிடையாது. ஆனாலும் தற்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலை என்பது தலித் மக்களுக்கு மிகவும் எதிராக இருக்கிறது. குறிப்பாக வேங்கவைகள் என்கிற ஒரு கிராமத்தை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயலில் நம் மக்கள் அருந்துகிற தண்ணீரில் மலத்தை கலந்து ஒரு மிகப்பெரிய அவலத்தை, ஒரு தேசிய அவமானத்தை இந்த நாட்டிலே நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, பெண்களே, படித்த இளைஞர்களே, ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு என்றால் எல்லோரும் வாய் மூடி மௌனிக்கிறார்கள். குறிப்பாக மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய கொள்கையை, தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒருவன் உழம்பிக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலத்தில் பெண்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாயாலை ஒப்படைத்து 90 வயதிற்கு மேலாக இருந்த நிலையில் மூத்தர சட்டியை சுமந்து கொண்டு நமக்காக போராடிய ஒரு மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய சித்தாந்தத்தை, கொள்கையை, கோட்பாட்டை ஒருவன் கொச்சைப்படுத்துகிறான். இன்னும் தமிழ்நாடு மௌனமாக இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு மேடையில் ஒரு தலைவர் சொல்லுகிறார் என்று சொல்லுவதற்கு அருகதை இல்லாத ஒரு தலைவர், இது பெரியார் மண் என்று சொல்கிறீர்கள், எங்களுக்கு பெரியாறு வெறும் மண் தான் என்று சொல்லுகிறான். ஆம், இது பெரியார் மண் தான், இது வெறும் மண் தான். இந்த மண்ணிலே உன்னையும் பேச அனுமதித்தது தந்தை பெரியார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. இன்று இளைஞர்கள் இலகுவாக இருக்கிறார்கள், எதை பேசினால் நம்புகிறார்கள். அதிலும் குறிப்பாக சீமான் போன்றவர்கள் கத்தி பேசுவதால் அதில் உண்மை இருக்குமோ என்கிற ஆராய்ச்சிகள் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதில் வேதனையாக இருக்கிறது. தந்தை பெரியார் தான் என்னுடைய கொள்கை ஆசான் என்று ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக சொன்னான். இப்போது என்ன சொல்லுகிறார்? தந்தை பெரியார் தான் இந்த மண்ணை பாழ்படுத்தினார் என்று சொல்லுகிறார். இதைவிட ஒரு கேவலம் எதுவாக இருக்க முடியும்? அரசியல் படுத்த வேண்டும். எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் என்று உணர்ந்து கொள்ளக்கூடாது.
ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், 25 ஆண்டாவது பரிசளிப்பு விழா. புரட்சியாளர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் என்பது எதற்காக தொடங்கப்பட்டது? பொது விளையாட்டிலே தன்னை அனுமதிக்கவில்லை என்று ஒரு விளையாட்டுத்தனமாக தொடங்கிய இந்த நிகழ்வு இன்று ஒரு மாபெரும் பேசும் பொருளாக, ஒரு அரசியல் மேடையாக வளர்ந்திருக்கு என்று சொன்னால் இங்க இருக்கிற இளைஞர்களின் உழைப்பு யாராலும் மறந்து விட முடியாது. இதை எப்பாடுபட்டாவது எந்த சிரமத்திற்கு ஆனாலும் இதை நாங்கள் நடத்தியே தீர்வுங்கிற அந்த விடாப்பிடியான குணம்தான் இந்த அருண்மொழி தேவன் மண்ணிற்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி என்பதை மறந்துவிடக் கூடாது. இங்க இருக்கிற பெண்கள் எப்போதும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த மண் பல ஊராட்சி மன்ற தலைவர்களை உருவாக்கிய மண். இந்த மண்ணிலே இன்னும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களாக இருக்கிறார்கள். மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொறுப்பாளர் அப்பா நடேசன் அவர்கள் இருக்கிறார்கள், அப்பா துரை அவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் ஏராளம் இந்த மண்ணிற்காக உழைத்த மாபெரும் போராளிகளை பெற்ற மண் இந்த அருண்மொழி தேவன் மண். அந்த மண்ணிலே நாங்கள் எல்லாம் அரசியல் பேசுகிறோம் அல்லது அரசியல் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த அருண்மொழி தேவன் என்கிற இந்த மகத்தான மண்ணை யாரும் மறந்துவிட முடியாது. தற்போது பேசினார்கள், பெண் எப்படி சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெண் குழந்தை பேசினார். ஆடம்பரமாக பேசவில்லை, படித்து மனப்பாடம் செய்து பேசவில்லை. ஆனாலும் அவருடைய ஆள் மனதிலிருந்து பெண்ணை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு பேசினார்கள். இந்த மண்ணிலே இது மிகப்பெரிய சாத்தியம். இதற்கு பெண்ணுரிமை போராளி பகுத்தறிவு பகவன் தந்தை பெரியார் வேண்டும். அவரை தொடாமல், அவரை பேசாமல், அவரிடம் இருக்கிற அரசியலை நாம் கற்றுக்கொள்ளாமல் இந்த மண்ணை பகுத்தறிவு மண்ணாக மாற்றவே முடியாது. ஆக இளைஞர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தொலைபேசியை அதிகமாக பயன்படுத்துகிற பிள்ளைகள், சீமான் கத்துகிறார், உண்மையை பேசுகிறார் என்று நீங்கள் பகல் கனவு கண்டுவிடக் கூடாது. ஏன் இதை பேசுகிறேன் சொன்னால் தந்தை பெரியாருடைய சித்தாந்தத்தை கை வைக்கிறார். தந்தை பெரியார் சொன்னதாக ஒரு பொய்யான தகவலை பரப்புகிறார். நம்ம எல்லாம் விவரமான குழந்தைகள் தான், மாற்று இடத்தில்லை. ஆனாலும் சத்தம் போட்டு பேசுகிறார். உண்மை இருக்குமா என்கிற ஆராய்ச்சியில் நீங்கள் சென்றுவிடக் கூடாது. என்ன சொல்கிறார்? ஒரு இளைஞனுக்கு ஆசை ஏற்பட்டால், நான் சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். தந்தை பெரியார் சொன்னதாக ஒரு பொய்யை சீமான் என்ற அயோக்கியன் பேசிக் கொண்டிருக்கிறான். மிகப்பெரிய ஆபத்து. தனக்கு ஆசை ஏற்பட்டால் தாயிடமோ தங்கையிடமோ நீ அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று தந்தை பெரியார் சொன்னதாக சீமான் என்ற அயோக்கியன் சொல்கிறான். எவ்வளவு பெரிய ஆபத்து! இத்தனை காலம் கட்டி காத்த இந்த மண்ணை வழிநடத்திய எந்த அரசாங்கம் என்றாலும் தந்தை பெரியாரை பேசாமல் இருந்துவிட முடியுமா? 90 வயதிற்கு மேலாக மூத்தர சக்தியை சுமந்து கொண்டு இந்த மக்களின் உரிமைகளுக்காக உழைத்த மாமேதை தந்தை பெரியார் அவர்கள். அவரை கொச்சைப்படுத்துகிறார். வேங்க வயலில் இன்று சார்ஜ் போட்டப்பட்டிருக்கிறது, குற்றப்பத்திரிகை வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறது? ஏன் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். சிபிஐடி மேலே, சிபிசிஐடி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் கிடையாது. அரசாங்கத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை உருவாக்கியதை விடுதலை சிறுத்தைகள் தான், மாற்று கருத்தில்லை. ஆனாலும் என்ன சொல்கிறார்கள்? எந்த மரத்தை, எந்த மரம் கலந்த தண்ணீரை எந்த மக்கள் சாப்பிட்டார்களோ அந்த மக்களே குற்றவாளி என்று இன்று குற்றப்பத்திரிகை சொல்லுகின்ற சொன்னால் இதை எதிர்த்து போராடுவது விடுதலை சிறுத்தைகளுடைய கடமை. இன்று சில அயோக்கியர்கள் கேட்கிறார்கள், வேங்கை பிரச்சனை பற்றி ஏன் திருமாவளவன் பேச மாட்டுகிறார் என்று. அந்த மண்ணிலே பாதிக்கப்பட்ட போது அந்த மக்களை உடனடியாக நேரடியாக பார்த்த ஒரு தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள். இந்த மேடை அரசியல் மேடை அல்ல, அது நமக்கான மேடை, நம் மக்களுக்கான மேடை. நமக்கென்றால் வருகிற ஒரு தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் மட்டும்தான் என்பதில் வேங்கவே ஒரு சாட்சியாக இருக்கிறது. பாஜக என்கிற ஒரு அரசாங்கம் மத்தியை ஆள்கிறார்கள். ஆனால் தலித்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர் எங்கேயாவது வாய் திறந்து பேசியிருக்கிறார்களா? பேசுவார்களா? ஆக தலித்து மக்களை வாக்குகளாக மட்டும் பார்க்கிறார்கள், ஓட்டு போடும் இயந்திரமாக மட்டும் பார்க்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேவலம்! பாஜக வாய் திறக்கவில்லை, அதிமுக வாய் திறக்கவில்லை, இன்னும் ஏராளமான வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிற கட்சிகள் எல்லாம் வாய் திறக்கவில்லை. ஆனால் கேள்வி கேட்கிறார்கள், திருமாவளவன் என்ன செய்தார் என்று. அந்த மக்களை நேரடியாக பார்த்திருக்கிறார். உடனடியாக அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் செய்திருக்கிறார். தமிழ்நாடு முழுவதுமாக போராட்டம் நடைபெற்றது. இவரோடு என்ன செய்து முடியும்?
ஆக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது திருமாவளவன் தான் பேச வேண்டும் என்று மற்றவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் வாக்குகளை மட்டும் நான் இருக்கிறேன் என்று ஒரு நம்பிக்கை தந்து வாக்குகளை அறுவடை செய்துவிட்டு அந்த மக்களை அனாதையாக விட்டு செல்கிறார்கள். இந்த போக்கை மாற்ற வேண்டும். இனி தனி தொட்டி தேவையில்லை, தண்ணீர் தொட்டி தேவை. ஆனால் தனியாக வேண்டாம், பொது தொட்டியாக வேண்டும். தனியாக இருந்தால் தானே போய் மலத்தை கலக்கிறாய், பொதுவாக இருந்தால் மலத்தை கலந்தால் நீயும் குடி நானும் குடி என்கிற மாதிரி போயிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். வேங்கவையில் மிகப்பெரிய அரசியல். உண்மையான குற்றவாளிகள் சாதி இந்துவாக இருக்கிற காரணத்தினால், உயர்ந்த சாதி என்று மீசையை முறுக்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவரை வெட்ட வழியாக வெளியே கொண்டு மறுக்கிற இந்த அரசாங்கம் சாதி மதம் பார்க்காமல், சமூக உயர்வு பார்க்காமல் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்தே தீர வேண்டும். அதற்காக தான் நாம் சிபிஐ விசாரணை கேட்கிறோம். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு அரசியல் புரிதலை உருவாக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் என்பது ஏதோ ஒரு அரசியல் கட்சி அல்ல என்று சானாவாஸ் அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு ஆசைப்படவில்லை. இந்த மக்களுடைய பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை, உங்க வீட்டு பிரச்சனை எங்க வீட்டு பிரச்சனை. ஆக உங்களுக்கு என்றால் ஓடோடு வரக்கூடிய தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.